வாகை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகவியலாளர் திரு ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கரூர் விஷயம் பலதரப்பட்ட விமர்சனங்கள் நான் பார்த்துருக்கோம், நம்மளும் பேசியிருக்கோம். இன்றைய சூழலில் கரூரை வைத்து பல சதிகள் நடக்குது பின்னாடி. அது பாஜகவாக இருக்கட்டும், தொழில்திறமான ஒரு செய்தியை கொடுத்துருக்காரு. முக்கியமாக நம்ம பேசப்பட வேண்டிய விஷயம் தாவேகா தரப்பில் ஆதவ அர்ஜுனோட அந்த எக்ஸ்தல பதிவு, ஒரு இளைஞர்களை புரட்சியை தூண்டுற வகையில் அவரோட பதிவு இருக்குது. அதுவும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு, நேபாள புரட்சி போல் தமிழகத்தில் மிக விரைவில் அந்த புரட்சி வெடிக்குன்ற ஒரு பதிவு பயங்கரமாக இருக்குது. பயப்பட வேண்டிய சூழல் இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டு அரசியலிலே தாவேகாவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு ஏற்பட்டு விட்டது. இந்த பின்னடைவை சரிக்கட்ட வேண்டும் என்றால் ஒட்டுமொத்தமாக இதற்கான சூழ்நிலையை உருவாக்கியது திமுக தான். அவர்கள்தான் கூட்டத்திற்குள்ளே புகுந்து இது மாதிரியான விபரீதங்களை உருவாக்கி விட்டார்கள் என்று திசை திருப்புவதற்கான உரையாடலை நிகழ்த்தி பார்த்தார்கள். அது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. ஏன்னா இது ரகசியமாக நடந்த குற்றம் அல்ல. ஏறத்தாழ 27,000 பேர் பார்த்து கொண்டிருக்கிற போது நிகழ்ந்ததுதான். மயங்கி விழுந்ததோ, பசி மயக்கத்தில், வெயில் மயக்கத்தில், குடிநீர் கிடைக்காம நெரிசலில் சிக்கி மூச்சு திணறி குழந்தைகள்ல இருந்து பெண்கள்ல இருந்து பல பேர் இறந்ததற்கு பின்பு இது ஒன்றும் ரகசியம் இல்லை, யார் ஒளித்து வைக்கக்கூடிய விஷயம் அல்ல, எல்லார் முன்னிலேயும் தான் இது நடந்தது. அப்ப இதை மறைக்கணும் அப்படின்னா எப்படி மறைக்க முடியும்? இதை மறைப்பதற்கான ஒரு முயற்சியை அவர்கள் தாவேகாக்காரர்கள் செய்து கொண்டே இருக்கிறார்கள். நடக்கக்கூடாத விபரீதம் நடந்ததற்கு பின்பு அந்த விபரீதத்திற்கான பலனை தாவேகா அனுபவிக்க கூடாது என்று அவர்களுடைய ரசிகர்கள் விரும்புகிறார்கள். உபருடைய முகம் பார்ப்பதற்காக முன்னேறி வந்தவர்கள் மூச்சு திணறி பல பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் உடனடியாக அந்த இடத்தை விட்டு அகன்று தப்பித்து ஓடியதை போல தனி விமானத்தை பிடித்து உடனே வந்துட்டார். சரி, இவர் மட்டும்தான் அப்படின்னா அவருடைய கட்சியினுடைய நிர்வாகிகள் யாருமே ஒருவர் கூட, ஆதவ அர்ஜுனால இருந்து புஷியானதுல இருந்து நிர்மல்குமார்ல இருந்து யாருமே ஒருவர் கூட அந்த பாதிக்கப்பட்ட இடத்திலே போய் பார்வையிடுவதற்கு தயாராக இல்லை. அப்ப அவர்கள் மீது எந்த குற்றமுமே இல்லை, நடந்த தவறுக்கு நாங்கள் பொறுப்பில்லை என்று சொன்னால் அவர்கள் களத்திலே நின்று இருக்க வேண்டும். அவர்கள் யாரும் களத்திலே நிற்கவில்லை, உடனே தப்பித்து ஓடிவிட்டார். இப்போ நேற்று தன்னுடைய நீலாங்கரை இல்லத்திலே இருந்து பட்டினப்பாக்கத்திலே இருக்கக்கூடிய வீட்டிற்கு விஜய் வருகிறார். அவர் பல வீடு வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிறார். ஏன் ஷிஃப்ட் ஆகிறாருங்கிறதுக்கு அவருக்கு ஏதோ வெடிகுண்டு மிரட்டல் வந்துச்சு என்று ஒரு கட்டுக்கதையை அவிழ்த்து விட்டார்கள். சரி, ஏதோ யாரோ ஒருத்தர் ஏற்படுத்தியிருக்கிறாங்கன்னு வச்சுங்க. இது ஒரு செய்தியாக உள்ளது. ஒருவர் தன்னுடைய வீட்டுக்கு போவது, ஒரு வீட்டுக்கு 2 வீடு வச்சிருக்கிறவன் இன்னொரு வீட்டுக்கு போறதுக்கு இது ஒரு செய்தியா போல செய்தி சேனல்கள் இதோ விஜய் புறப்பட்டு விட்டாருங்கிறான், விஜய் அவருடைய அலுவலகத்துக்கு செல்லுகிறாருங்கிறான். ஒருவன் தன்னுடைய வீட்டுக்கு போறதோ அலுவலகத்துக்கு போறதோ செய்தியாக மாற்றப்படுகிறது. இது எவ்வளவு கொடுமையான விஷயம். இதுதான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை ஹைப் என்ற ஒரு இடத்துல தாவேகாவை வச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த சேட்டலைட் மீடியாக்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இதுக்கு பங்கு, அதாவது கரூரோட இந்த சம்பவம் முழு பேர்ப்பு A1 குற்றவாளியாக கூட ஊடகங்களில் தான் நம்ம குற்றம் சாட்ட வேண்டிய பேச வேண்டிய இடத்துல இருக்கோம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ஹைப் என்ற ஒரு விஷயம். விஜய் ஒரு சாதாரண ஒரு நடிகர், ஒரு உச்சபட்ச தமிழ்நாட்டில் ஒரு நடிகர். அவர் இந்திய அளவில் கூட நம்ம பேச முடியாது, தமிழ்நாட்டில் ஒரு உச்சபட்ச நடிகர்னு பார்க்கலாம். ஆனால் இந்த ஹைப் மார்க்கெட்டிங் ரஜினிக்கும் கிடையாது, கமலுக்கும் கிடையாது, மற்ற சூர்யா, கார்த்திக் போன்றவர்களுக்கும் கிடையாது. இவருக்கு பின்னாடி இங்கே குறுகிய A டீம் B டீம் என்று சொல்லக்கூடிய அவர்கள் இந்த ஊடகங்களை விஜய் முன்னாடி அனுப்புகிறாங்களா? அந்த பார்வை இல்லை, அதுதான் மிகப்பெரிய சந்தேகமாக இருக்கிறது. தமிழினுடைய முன்னணி செய்தி தொலைக்காட்சி நிறுவனங்கள் எல்லாம் ஏன் இப்படி ஒரு பில்டப்பை செய்கிறாங்க என்பதற்கு அவங்களுக்கு ஒரு ஹிட்டன் அஜெண்டா இருக்கும். இப்போ நீங்கள் நிர்மலா சீதாராமன் அவர்கள் கரூரிலே பாதிக்கப்பட்ட இடத்தை பார்வையிட்டுட்டு, அந்த பாதிக்கப்பட்டவர்களை எல்லாம் பார்வையிட்டுட்டு யார் மீதும் குற்றம் சுமத்த விரும்பவில்லைங்கிறாங்க. அப்போ 41 பேர் என்ன தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்களா? எந்த தவறுமே நடக்கலையா? எப்படி அது நிகழ்ந்தது? அதற்கு பின்னால் ஒரு பொறுப்பின்மை இருக்கிறது, அலட்சியம் இருக்கிறது. ஒரு கூட்டத்தை எப்படி ஆர்கனைஸ் செய்யப்பட வேண்டும், எப்படி ஒழுங்கமைக்கப்பட வேண்டும், எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்பதற்கு ஒரு வழிகாட்டல் இருக்குல்ல. அந்த வழிகாட்டல் முறைகள் பின்பற்றப்படவில்லை. எதிர்காலத்தில் இந்த மாதிரி பெண்கள் குழந்தைகள்லாம் நெரிசலில் சாவது என்பதை நாம் அனுமதிக்க முடியாது. இந்த தவறை செய்தது தாவேகாவினுடைய நிர்வாகிகள் தான்.
என்று சொல்வதற்கு அவங்க மனம் விரும்பலை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யார் மீதும் குற்றம் சுமத்த விரும்பவில்லை என்று சொல்வதன் மூலமாக நடந்த குற்றத்தை அவர்கள் ஆதரிக்கிறார்கள். மறைமுகமாக அதுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க, அதற்கு ஆதரவு நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா குருமூர்த்தியோடு ஒரு ரகசிய சந்திப்பு நிகழ்ந்தது என்ற ஒரு தகவல் இருக்கிறது. அதை குருமூர்த்தி வழக்கம் போல அது மறுக்கிறார், அப்படி எதுவும் நிகழவில்லை என்று மறுக்கிறார். எப்பொழுதுமே ரகசியமாக சதித்திட்டங்கள் தீட்டுகிறவர்கள் தங்கள் சந்திப்பு குறித்து வெளிப்படையாக பேசிய வழக்கம் என்பது இல்லை. இப்படித்தான் ஓபிஎஸ் விஷயத்தில் அவர் தலையிட்டார் என்பதை அன்றைய காலகட்டங்களிலே ஊடகங்கள் பேசியது. ஆனால் அவர் அதை குறித்து அப்படி ஒன்று நடக்கவே இல்லைன்னு சொன்னார். ஆனால் பின்னாடி என்ன செஞ்சார், அவரே துக்குளக் விழாவில் நான் தான் போய் தர்ம யுத்தம் இருக்க சொன்னேன் என்று அவர் வெளிப்படையாக சொல்கிறார். அப்போ இவர்களுக்கு பின்னால் இந்த பின்னடைவு, தாவேகாவுக்கு ஏற்பட்ட இந்த பின்னடைவை பாஜக பயன்படுத்தி கொள்ள பார்க்கிறது. இதுதான் இன்னைக்கு திருமாவளவனோட அந்த கருத்து நம்ம உன்னிப்பாக பார்க்க வேண்டியதாக இருக்குது. பாஜக தரப்பில், அதாவது ஒன்றிய அரசு தரப்பில் ஒரு குழு நியமிச்சிருக்காங்க, இதுக்காக விசாரணை அமைக்கணும். அந்த குழுவுக்கு பின்னால் ஏதோ ஒரு சதி இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை பதிவிருக்கிறாரு. இதை நம்ம எப்படி பார்க்குறது? ஏன்னா ஆதவோட அந்த எக்ஸ்தல பதிவையும் திருமாவளவன் சொன்ன அந்த பதிவை நம்ம ஒத்து பார்க்க வேண்டிய சூழல் இல்லை. ஆதவர்ஜுனாவுடைய திட்டம் என்னென்னா, இப்பொழுது முதல் கட்டமாக கரூரினுடைய மாவட்ட செயலாளர் மதியழகன் என்பவர் தாவேகாவினுடைய மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அடுத்தடுத்த நிர்வாகிகள் வரிசையாக கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. உச்சபட்சமாக விஜய் மீது கூட நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்து அவரை கைது செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அப்படி ஒரு கைது செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தால் அதை நாம் விட்டுவிடக்கூடாது. அது சட்ட ஒழுங்கு பிரச்சனையாக மாற்றப்பட வேண்டும். ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உருவாக்கி இந்த கலவரத்தை செய்தது திமுக தான், நாங்கள் கிடையாது. நாங்கள் அமைதியான முறையில் தான் நாங்கள் போராட்டம் செஞ்சோம், நாங்கள் அமைதியான முறையில் தான் கூடணும், பிரச்சார கூட்டத்துக்கு வந்தோம். இதற்கு உள்ளே சதி செய்தது என்பது திமுக தான் அதை செய்தது என்று சொல்ல வைப்பதற்கு அவர் ரகசியமாக திட்டமிடுகிறார். ஆட்களை அணி திரட்டுகிறார். அடியாட்கள் மாதிரி சில பேரை உருவாக்க பார்க்கிறார். அதாவது வட மாநிலங்களில் என்ன செய்வாங்கன்னா, இஸ்லாமியருடைய கடைகளை, வீடுகளை ஒரு பக்கம் புல்டோசர் வச்சு இடிப்பாங்க, அல்லது இவங்களே போய் மசூதியினுடைய கோபுரத்தின் மீது ஏறி காவி கொடியை கட்டுவது, இது மாதிரியான விஷயங்கள்ல விபரீதங்கள் எல்லாம் கலவர சூழலை உருவாக்குகிறவர்கள் அவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்கி விட்டோமே என்கிற குற்ற உணர்ச்சியே இல்லாமல் ஏதோ ஒரு பெரிய போரில் ஜெயிச்சது மாதிரியான உணர்வை உண்டாக்குவாங்கல்ல. இப்போ ஏறத்தாழ தாவேகாவினுடைய மனநிலை என்னன்னா, சங்கி மனநிலை தான். ஒரு 41 உயிர்கள் பலியானதற்கு நாம் காரணமாகி விட்டோம் என்கிற குற்ற உணர்ச்சி இல்லாமல் ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறேன். விஜய்க்கு என்ன கேடுன்னு நான் கேட்குறேன். விஜய் என்ன சொகுசு பங்களால இருக்கிறாரு, மாபெரும் வீரன் சூரியன், நம்ம தான் உலகத்தையே திசை திருப்பக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆதவர்ஜுனா செய்தியாளரை சந்திப்பதற்கு தயாராக இல்லையே. களத்துக்கு போவதற்கு போலீஸிடம் பாதுகாப்பு மனு எழுதி கொடுக்குறாங்க. பாதுகாப்பு மனு எழுதி கொடுக்க வேண்டிய அளவிற்கு, விண்ணப்பம் போட வேண்டிய அளவிற்கு என்ன செஞ்சீங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. எதுவுமே செய்யலை நாங்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ பல மணி நேரம் தாமதமாக வந்ததன் மூலமாக கூட்டத்தை அதிகப்படுத்தியது. வழியில் அவர் வருகிற இடமெல்லாம் அவரை பார்க்க வேண்டும் என்று உருவாக்கப்பட்ட திட்டத்திற்காக வேண்டி அவர் வேணும்னே என்ன செய்யறதுன்னா, பார்க்கக்கூடாது என்பதற்காக ஃபோக்கஸ் லைட்லாம் ஆஃப் பண்ணி வச்சது. அந்த கூட்டம் எல்லாம் பின்தொடர்ந்தது. இவர் மைக்கை பிடிச்சி என்னை பின்தொடர்ந்து வரக்கூடாது, மரத்து மேலே ஏறி குதிக்காத, சுவர்கள் மேலே ஏறாத, கூரையை உடைக்காத, ஹாஸ்பிட்டல் சீட்டு மேலே ஏறி நிற்காத, இப்படிலாம் நிண்டியன்னா நான் பேச மாட்டேன் என்று சொல்லி ஒரு ஒழுங்குபடுத்த முடியும். கட்சி நிர்வாகிகள் அதை ஒழுங்குபடுத்த முடியும். எதுவுமே இல்லாத தற்கொலை கூட்டங்களை, தாந்தோன்றியான தருதலைகளை நீ உருவாக்கி வச்சுட்டு பொதுமக்களுக்கு விபரீதம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு 1.5 வயசு குழந்தை, 2 வயசு குழந்தையிலிருந்து இவ்வளவு உயிரிழப்புக்கு காரணமாக இருந்ததற்கான ஒரு சிறிய குற்ற உணர்ச்சியே இல்லாமல் இருக்காங்க. அப்போ தாவேகாவினுடைய இது விசாரணை வளையத்திற்குள்ளே போகிற போது காப்பாற்றுவதற்கு பாஜக சரணடையணும். ஏன் சிபிஐ விசாரணை கேட்குறாங்க? மாநில அரசு நியாயமான நீதிபதியினுடைய விசாரணையின் மூலமாக உண்மையை கொண்டு வந்துடும். அருணா ஜெகதீசன் ஆணையத்தின் வழியாக உண்மையை சொல்லிடுவாங்க. தாவேகாவுடைய நிர்வாகம் சீர்கேடு தான் காரணம்னு சொல்லிடுவாங்க. அதிலிருந்து தப்பிப்பதற்கு சிபிஐ மூலமாக, பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய விசாரணை வளையத்தின் மூலமாக விஜய் நிரபராதி, அவர் எந்த தவறும் செய்யவில்லை, நடந்தது ஒரு விபத்து என்று சொல்வதற்கான வாய்ப்பை உருவாக்கணும்னா நீ என்டிஏ கூட்டணிக்கு வந்துரு. அது ஒன்று தான் நீ உனக்கு ஒரே வாய்ப்பு. நீ என்டிஏ கூட்டணிக்கு வரலேன்னா உன்னை திமுக அழித்து விடும். ஒரே வாய்ப்பு உனக்கு என்டிஏவிடம் சரணடைவதுதான். இதை நோக்கி அவர்கள் பயணிக்கிறாங்க பாஜக. அதனால தான் நிர்மலா சீதாராமனை யார் மீது குற்றம் சுமத்த விரும்பவில்லை என்று சொல்கிறாங்க. காவல்துறை மீது குற்றச்சாட்டை பல பேர் பாஜகக்காரங்க சொல்கிறாங்க.
ஏன் திருமாவளவன் இந்த இடத்துல தலையிடுறாருன்னா, பாஜக விஜயை கையில் எடுப்பது என்பது தனி மனிதனை கையில் எடுப்பதல்ல. ஒரு இளைஞர் கூட்டத்தை சங்கிகளாக அவர்கள் மாற்றி விடுவார்கள். அவர் இந்த பிரச்சனையிலிருந்து தப்பிப்பதற்காக பாஜகவோடு கூட்டணி கண்டால் எதிர்காலத்திலே இளைஞர்கள் சங்கிகளுக்கான வாய்ப்பாக அது மாறிடும். தமிழ்நாட்டினுடைய நிலத்திலே கால் பதிக்க முடியாமல் இருக்கிற பாஜகவிற்கு ஒரு வாசலை திறந்து வைத்த வாய்ப்பாக அது மாறிடும். எனவே காங்கிரஸ் கட்சி இந்த விஷயத்திலே தலையிட வேண்டும். ஒரு உண்மை அறியும் குழுவை அனுப்ப வேண்டும். ஒரு பேலன்ஸ் பண்ணணும். ஒட்டுமொத்தமாக பாஜக பக்கம் விஜயை நாம் தள்ளிவிடக்கூடாது என்று தேர்தல் அரசியலுக்காக அல்ல, அடுத்த தலைமுறை கெட்டு போய்விடக்கூடாது, ஒரு சனாதன சங்கி கும்பலிடையே போய் மாட்டிவிடக்கூடாது என்று திருமாவளவன் எதிர்கால இளைஞர்களின் நலன் கருதி சில கருத்துக்களை சொல்றாரு. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு அசாதாரண சூழல் அந்த அளவுக்கு பாஜகவும் சரி தாவகவும் சரி தள்ளிவிடுமா? ஏதாவது ஒரு வேற சூழல் ஏற்படும்? இல்லை, தமிழ்நாட்டினுடைய சூழல் நல்லிணக்கமாக இருக்கிறது, அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று சொன்னால் பாஜகவிற்கு அரசியல் இல்லாமல் போய்விடும். கோயம்புத்தூரிலே குண்டு வெடித்த போது தான் அவர்களுக்கான அரசியல் ஆதாயம் தொடங்கியது. அப்போ மதவாத வன்முறைகள் எங்கெல்லாம் அசம்பாவிதங்கள் நடக்கிறதோ அந்த இடங்களில் எல்லாம் பாஜக வளர்ச்சி பெறும். போனால் வந்தால் தான் வெட்டியானுக்கு அன்னைக்கு வேலை என்று சொல்வார்கள் இல்லையா, அது மாதிரியான இவர்களை பொறுத்தவரையில் ஒரு விபரீதத்தின் வழியாகத்தான் இவர்கள் உயர முடியும். அதனால் கலவரங்களின் வழியாக தங்களுடைய அரசியலை ஏற்கனவே அதிகாரத்தை நிலைநாட்டியது பாஜக என்றால், இப்பொழுது ஒரு மாபெரும் ஒரு விபத்தின் வழியாக, ஒரு எதிர்பாராத விபரீதத்தின் வழியாக பின்னடைவிலே இருக்கக்கூடிய தாவேகா மறுபடியும் மக்கள் மன்றத்திலே செல்ஃப் எடுக்குமா என்று ஒரு பெரிய சந்தேகம் இருக்கிறார். ஏன்னா நீதிமன்றம் நிச்சயமாக இவருக்கான சுற்றுப்பயணத்திற்கு இனி அனுமதி தரமாட்டாங்க, நிறைய நிபந்தனைகளை விதிப்பார்கள். இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதற்கு தாவேகாக்காரர்களுக்கு நீண்ட காலம் ஆகும். இப்போ இந்த எலெக்ஷன் வரைக்குமே இது இந்த சம்பவம் எதிரொலித்து கொண்டே இருக்கும். அதை கடந்து வருவதற்கு அவர்களுக்கு வேறு மாற்றுப்பாதை இல்லை. என்டிஏ கூட்டணி ஒன்றுதான் அவர்களுக்கான பாதை என்கிற சூழ்நிலையை, ஒரு நிர்பந்தத்தை அவர்கள் சந்திப்பார்கள். நீதிமன்றத்தில் இன்றைக்கி அந்த வழக்கை பார்த்தோம், 2 பேருக்கும் கைது பண்ணணும்னு உத்தரவிட்டிருக்காங்க. மாவட்ட செயலருக்கும் சரி பொறுப்பாளருக்கும் சரி. ஆதவ அர்ஜுனா கைது செய்யப்படுவாரா? ஏன்னா ஒரு குழு காவல்துறையில் ஒரு விஷயம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஒரு குழு சுற்றிட்டு இருக்குது தமிழ்நாட்டில், டெலகிராம் மூலயமா ஒரு ஒன்றிணைக்கிறாங்க. இது போல செயல்களை செய்கிறாரு. அவர் ஆதவ அர்ஜுனா கைது செய்யப்படுகிறாரா? ஆதவ அர்ஜுனா தான் கைது செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்படி கைது செய்யப்படுவதன் மூலமாகத்தான் ஒரு கலவரத்தை நிகழ்த்த முடியும், ஒரு விபரீதத்தை நிகழ்த்த முடியும். அதை செய்தவர்கள் எல்லாருமே திமுக காரர்கள், தாவேகா மேலே பழிய போடுறாங்க என்று ஒரு அனுதாப அலையை உருவாக்குவதற்கு, திசை திருப்புவதற்கு, இந்த 41 பேருடைய மரணத்தை மறப்பதற்கு ஒரு விபரீதம் தேவைப்படுகிறது. அதனால் ஒரு கலவர அரசியலை கையில் எடுப்பதன் மூலமாகத்தான் இந்த மக்களுடைய எண்ணங்களை திசை திருப்ப முடியும் என்று அவர்கள் திட்டமிடுகிறார்கள். அது டெலிகிராம் வழியாக காவல்துறைக்கு கசிந்திருக்கிறது. உடனடி நடவடிக்கை எடுப்பார்கள். தங்கள் வீட்டு பிள்ளைகளை, விஜய் ரசிகர்களாக இருக்கக்கூடிய வீட்டு பிள்ளைகளை தயவு செய்து பொது பிரச்சனைகளுக்கு அனுப்புகிறோம் என்கிற பேரிலே வன்முறை கும்பலிடம் ஒப்படைத்து விடக்கூடாது. அதுதான் நான் பெற்றோர்களுக்கு வைக்கக்கூடிய வேண்டுகோள். எனவே இவர்கள் தூண்டிவிட்டு அரசியலிலே குளிர்காய வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே ஒரு அசாதாரணமான சூழ்நிலையை உருவாக்குவதன் மூலமாக மட்டுமே தான் பாஜக அரசியல் செய்ய முடியும். அந்த இடத்தை நோக்கித்தான் தாவேகாவும் நகர்கிறது. இது பிரச்சாரத்தினுடைய இறுதியிலே திமுகவை வீழ்த்துவதற்கு நாங்கள் பாஜகவோடு போவது தவறில்லை என்கிற கட்டத்துக்கு வருவார்கள் என்று பல பேர் எதிர்பார்த்தார்கள். ஆனால் சுற்றுப்பயணம் பாதியிலேயே 3வது முயற்சியிலேயே ஒரு மோசமான இடத்தை அடைந்து விட்டது. எனவே இவர்களுடைய முகத்திரை உடனடியாக கழிந்து விட்டது. அதனால் எதிர்கால அரசியல் என்பது இவர்களுக்கு இல்லை. எதிர்காலம் அவர்களுக்கு சூனியமாக இருக்கிறது. அந்த சூனியத்தை சரி செய்வதற்கு ஒரு கலவர கும்பல் மனநிலையிலே தாவேகாவினுடைய ரசிகர்களை வெறியேற்றி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இளைஞர்கள் பலியாகிவிடக்கூடாது. நன்றி சார்.